என் மகன் விஜய் சினிமாவில் இன்னும் நடித்து இன்னும் எவ்வளவோ சம்பாதிக்கலாம். டிவிக்கு தலைவரை சொல்கிறேன், அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் மனசில் அந்த ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் அவர் நடித்த சில படங்களும் காரணம். Grand Royal Tours and Dr. Sri Verma Ayurtharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alaya Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus The Hot Water Professionals. Academic Partner Cinema Factory Academy. கல்யாணம் கேட்டரிங் பார்ட்னர் நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங். ரமணா பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு கிளைமேக்ஸ் யோசிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து தப்பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி நான் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதை நான் எடுக்கல. நம்ம எடுத்துட்டோன்னா அதை வச்சிருவாங்க. கத்தி பண்ணும்போது கத்தியில் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருந்தேன். துப்பாக்கி கதையை நானும் விஜயும் உட்கார்ந்து ஒன்றா கதை கேட்போம், ஃப்ரெஷ்ஷாக கதை கேட்போம். ஒரே நேரத்தில் அந்த 12 இடங்களில் 12 தீவிரவாதிகளை காலி பண்ணுறாங்க. அந்த சீனை நான் கேட்கும்போது நான் வரேன் அப்படிமா. இவர் கூலாக விஜய் அவர்கள் ஐம் வெயிட்டிங் அப்படின்றார். நான் உடனே எந்திரிச்சு அவரை அப்படி கட்டி பிடிச்சேன். நான் ஒவ்வொரு காட்சியும் நான் ரசித்தேன். நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஓப்பனாக ரசிப்பேன். ஆனால் உங்கள் தலைவர் வந்து சைலண்ட்டாக ரசிப்பேன். ஐம் வெயிட்டிங் 2 வார்த்தை தான். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் நான். ஸோ சின்ன வயசுலேருந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லா மேகசின்லையுமே நான் எழுதியிருக்கேன். உங்களை அறியாமலே நிறைய நல்ல டைலாக்ஸ் வந்து விடுமா? அது வந்து கொஞ்சம் எழுதி பழக்கம் அப்படிங்கிறதுனால அது மாதிரி. அந்த ரமணா வந்த டைமில் வந்து நான் ஆல்மோஸ்ட் அந்த இயரில் வந்த எல்லா அவார்ட்ஸுமே டைலாக்காக வாங்கினேன் நான். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் ஃபில்ம் கஜினி பண்ணும்போது டைலாக்கை குறைச்சி கொஞ்சம் விஷுவலாக கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த அரங்கத்திற்குள் முக்கியமான இன்னொரு இயக்குனரை அழைக்கவிருக்கிறோம். பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பார். எடுக்கிற படம்லாம் பட்டாசா வெடிக்கும். என்ன சொல்ல போனால் துப்பாக்கியா வெடிக்கும். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். மனித உரிமைகள் குறித்த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, இன்று வரை எடுக்கப்படும் படங்களுக்கான ரெஃபரன்ஸ் அந்த படத்தில் நீங்கள் எடுக்கலாம். அப்படியான படங்களை உருவாக்கி இயக்குனர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை இந்த விருதை வழங்குவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக டாக்டர் வீரச்சோழன், சேர்மன் நேஷனல் ஆயுஷ் கான்க்ளேவ், அண்ட் மிஸ்ஸஸ் பிரக்யா தாக்கூர், டைரக்டர் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். விருது யாருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? Let's see the AV. The Behind Words Gold Medal for the greatest ever cult movie maker, Director A.R. Murugadas, for Ramana, Gajini and Tuppaki. Let's welcome Director A.R. Murugadas on stage, please. D-drop. D-drop. மூன்று படங்களுக்கு கல்ட் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. ரமணா, கஜினி, துப்பாக்கி. 3 படம் கல்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சந்திரசேகர் சார் வந்து உங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்குறாரு. இந்த 3 படமுமே இதற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட அவரோட படங்களோடு ஒப்பிடுகிறப்ப அதோடைய டச் இருக்க மாதிரியான படங்கள்.
ஓகே, மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு ஆக்ரோஷமான, நாட்டுக்காக நல்லது செய்கிற அந்த மாதிரி இந்த 3 படங்களுக்காகவும் அவருக்கு அந்த விருது நீங்கள் வழங்கியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா நான் சமீப காலமாக இருக்கின்ற இந்த இளம் இயக்குனர்களில் நான் இவருடைய ஃபேன், இவருடைய ரசிகன் நான். ஏன்னா இப்போ இந்த 3 படங்கள் போட்டீங்க, கஜினி, ரமணா, துப்பாக்கி, 3ம் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இருக்காது. இந்த 3 படங்களுமே எனக்கு தெரிஞ்சு அந்தந்த நடிகர்களை அடுத்த கட்டத்துக்கு தூக்கி சென்ற படங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை வருது. நான் மற்றவங்களை பற்றி பேசுகிறத விட எப்போவுமே நம்ம சுயநலவாதிகள் தானே மனிதர்கள். என் மகன் விஜய் நன்றி 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 தோழர்களே. ஜென்ரலாகவே பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. அவர் சினிமாவில் இன்னும் நடித்து இன்னும் எவ்வளவோ சம்பாதிக்கலாம். உங்கள் டிவிக்கு தலைவரை சொல்கிறேன், ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் மனசில் அந்த ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் அவர் நடித்த சில படங்களும் காரணம். ஒரு நடிகனுடைய மனசுக்குள்ள ஒரு விதையை விதைக்கிறாங்கள்ல, ஒரு லவ் சப்ஜெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ, அது ஒரு ஜோனர், அப்படியே போயிடுவாங்க அவங்க. இப்படி சமுதாய உணர்வுகள், அந்த உணர்வுகளை அவங்க ஒரு நடிகனுடைய மனசில் அந்த விதையை போடுறாங்கள்ல, அப்படிப்பட்ட சில திரைப்படங்களை நடித்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சமுதாய உணர்வோடையே அவருடைய படங்கள்லாம் நடித்து சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தலைவனாக நின்னார் இல்லையா? அது ஒரு காலகட்டம், அது ஒரு கல்ட். அவருடைய படங்கள், பல படங்கள், அது ஒரு காவியங்கள். இந்த ஜென்ரேஷனில் அப்படி நடிகர்களை அவர்கள் மனசில் சமுதாய உணர்வுகளை ஊட்டக்கூடிய பல இயக்குனர்கள், அதில் முக்கியமானவர் ஏஆர் முருகதாஸ் அவர். நான் பல முறை சொல்லியிருக்கேன், அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், துப்பாக்கி கதையை ஜென்ரலாக அப்போல்லாம் நானும் விஜயும் உட்கார்ந்து ஒன்றா கதை கேட்போம், ஃப்ரெஷ்ஷாக கதை கேட்போம். விஜய் வீட்டில் நானும் விஜயும் எதிர உட்காந்துருக்கோம், இவர் எங்களுக்கு எதிர உட்காந்து அந்த கதையை நேரேட் பண்ணுறார். எப்படி நேரேட் பண்ணார்னா, அந்த முதல் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எங்கிட்ட அன்னைக்கு சொன்னார். இந்த ஃபஸ்ட் ஹாஃபே எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி ஒவ்வொரு காட்சியும் நான் ரசித்தேன். நான் எப்போவுமே கொஞ்சம் ஓப்பனாக ரசிப்பேன், ஆனால் உங்கள் தலைவர் சைலண்ட்டாக ரசிப்பார். அதில் அந்த கிளைமேக்ஸில் ஒரே நேரத்தில் அந்த 12 இடங்களில் 12 பேரை காலி பண்ணுறாங்க, 12 தீவிரவாதிகளை காலி பண்ணுறாங்க. அந்த சீனை நான் கேட்கும்போது, நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், அந்த காலங்களில் ஆக்ஷன் படம் தான் பண்ணியிருக்கிறேன், சமுதாய உணர்வுள்ள படங்கள் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸில் அவர் எல்லாம் சொல்லி அந்த வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் வரேன் அப்படிமா, இவர் கூலாக விஜய் அவர்கள் ஐம் வெயிட்டிங் அப்படின்றார். நான் உடனே எந்திரிச்சு அவரை அப்படி கட்டி பிடிச்சேன். நான் ஞாபகம் இருக்கா சார்?
கட்டி பிடிச்சான். அவ்வளோதான், இன்டர்வல் வரைக்கும் தான் அந்த கதையை சொன்னார். அதாவது ஒரு கதை, ஒரு மிலிட்ரிக்காரன் வரான், வந்து ஒரு தீவிரவாதியை அழிக்கிறான். இதுதான் ஒரு லைனில் கதை சொன்னால் இதுதான் கதை. அதை அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் பாருங்கள். ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. ஒரு ட்ரை ஆக்ஷனாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே அந்த லவ் சீனை கொண்டாந்து சொருகுவார் பாருங்க. அது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு சீன் கூட இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படியாப்பட்ட ஸ்க்ரீன் ப்ளே. ஆக்ஷன் படம் எடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட் இல்லாத ஒரு ஆக்ஷன் படம் எப்போவுமே வந்து அந்த கல்ட் லிஸ்ட்டில் சேராது. இன்றைக்கும் மறக்க முடியாமல் அவர் படங்கள்லாம் அந்த 3 படத்தில் ஒரு படம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அது ஒரு இலக்கியத்தனமான ஒரு கமர்ஷியல்லையும் ஒரு காவியமாக இன்றைக்கி நிலைச்சிருக்குது. அது அப்படியாப்பட்ட இயக்குனருக்கு நான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப பெருமையான ஒரு சந்தர்ப்பத்தை பிஹைண்ட் வுட் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அலாட் சார். எஸ், முருகதாஸ் அவர்கள். ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய எலிமெண்ட்ஸ், எந்த இடத்துலையுமே சின்ன தொய்வு கூட வந்துடக்கூடாது. அதுக்குள்ளே காமெடியை ஃபிட்டின் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, லவ் சீனை காமெடியை ஃபிட்டின் பண்ணுறது. எஸ்பெஷலி கஜினியில் வந்து அசினே காமெடி பண்ணியிருப்பாங்க. படம் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி அப்படின்னாலும் கூட எப்படி அந்த நுட்பம் உங்களுக்கு கைவரப்பெற்றது? துப்பாக்கிலையும் எது இருக்கும், உங்களை எல்லா ஆக்ஷன் மூவிஸுக்குள்ளேயும் அது லைட்டாக வந்துகிட்டே இருக்கும். ப்ராபப்ளி ரமணா மட்டும் ரொம்ப கோர் சீரியஸ் அப்படிங்கிறனால அதுக்குள்ளே அவ்வளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாரியாக உங்கள் படங்களுக்குள்ளே காமெடிக்கு நடுவில் லவ், முருகதாஸோட லவ் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த காமெடியை கரெக்டாக இன்ஃப்யூஸ் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நீங்கள் எங்கேருந்து பிடிச்சிங்க இந்த ஐடியா? எல்லோருக்கும் வணக்கம். இந்த அவார்டு வந்து ஏற்கனவே நான் எஸ்எஸ் சார்கிட்ட இதே மேடையில் தான் வாங்கினேன், கத்தி படத்துக்காக பிஹைண்ட் வுட் அவார்ட்ஸு. ஸோ செகண்ட் டைம் அவரோட வாங்குறது எனக்கு கூடுதலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி அமைஞ்சதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவாக வந்து ஒரு என்ன சீரியஸ் ஃபில்ம் போனாலுமே அதில் நடுவில் ஏதாவது ஒரு சின்ன நகைச்சுவை ஏதாவது ஒரு கேரக்டர் மூலமாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னோடய பொதுவாக பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு காமெடி ஃபில்ம் பண்ணணுன்றது ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காமெடி ஃபில்ம் பண்ணும்போது அது ஒரு சின்ன படம், ஒரு லோ பட்ஜெட் ஃபீல் வந்துடும் அப்படின்றதுக்காக அதை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு ஆக்ஷன் மோடில் மாறினேன். இருந்தாலும் அந்த காமெடி கிடைச்ச இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஈவன் ரமணாவில் கூட அவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கிறப்ப கூட அவர் இதை வந்திருக்காரு. அவர் வந்து அந்த ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த திருநெல்வேலியில் இருந்து பேசுவார். அப்போ வந்து சொல்லுவார், இங்கே எவனும் வாயம் திறக்க மாட்டாங்களாம் அப்படின்வார். அப்போ சடனாக வந்து ஆடியன்ஸ் எல்லாமே தியேட்டரில் சிரிப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கும்போது அங்கங்கே ஒரு நகைச்சுவை இருந்தால் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது நம்ம ஒரு புக்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சீரியஸான புக்கில் நடுவில் ஒரு துணுக்குகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த துணுக்கு படிச்சுட்டு நம்ம மறுபடியும் கதைக்குள்ளே போவோம். ஸோ அந்த ஒரு மூடு இருக்கணும். அப்படி ஒரு கர்வ் மாதிரி கொஞ்சம் இறங்கி திரும்ப பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, எல்லா ஆக்ஷனோடைய அந்த இன்டென்சிட்டியை நான் ரிசீவ் பண்ணுறது கொடுக்குற ஸ்பேஸ் தான் அதெல்லாம். ஆமாம், கொஞ்சம் சின்ன அந்த ஒரு இருந்ததுன்னா அவங்க அதில் சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த சீரியஸ் மூடுக்கு அவங்களும் ரெடி ஆகிடுவாங்க. இந்த முருகதாஸ் டைலாக்ஸ், அதாவது சீரியஸ் டைலாக்ஸ் அப்படின்னா அதோட லிஸ்ட்டு பெருசு. அதே மாதிரி ஃபன்னி டைலாக்ஸ்னால் ஒரு லிஸ்ட்டோட பெருசு. சீரியஸ் டைலாக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ரமணாவில் வந்து மன்னிப்பு எனக்கு என்ன தமிழில் பிடிக்காத வார்த்தை அப்படின்னு ஒன்று இன்னைய வரைக்கும் ரொம்ப பாப்புலராக பேசப்படுறது, யாருப்பா அது எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு. துப்பாக்கியில் வந்து ஐம் வெயிட்டிங், 2 வார்த்தை தான். ஆனால் எல்லாமே பவர்ஃபுல்லாக சரியான இடத்துல பொருந்தின மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரைட்டிங்கில் ரொம்ப ஆசை உண்டா முருகதாஸ்? அதே மாதிரி நான் நிறைய ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணாத ரைட்டர்ஸே இல்லைன்ற அளவுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரைட்டர்ஸோட. ஸோ அதனால் அந்த டயலாக் அதே மாதிரி நான் பேசிக்காக ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் நான். ஸோ சின்ன வயசுலேருந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லா மேகசின்லேயுமே நான் எழுதியிருக்கேன். அதனால் ரைட்டிங் அப்படிங்கிறதுலையும் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. இருந்தாலும் அதனால் அந்த ரமணா வந்த டைமில் வந்து நான் ஆல்மோஸ்ட் அந்த இயரில் வந்த எல்லா அவார்ட்ஸுமே
டைலாக்காக வாங்கினேன் நான். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் ஃபில்ம் கஜினி பண்ணும்போது டைலாக்கை குறைச்சி கொஞ்சம் விஷுவலாக கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருப்பேன் அந்த படத்தை. ஓ, உங்களை அறியாமலே நிறைய நல்ல டைலாக்ஸ் வந்து விழுமா? அது வந்து கொஞ்சம் எழுதி பழக்கம் அப்படிங்கிறதுனால அது மாதிரி வரும். ரைட்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது ரமணா வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் கிளைமாக்ஸ். ஆக்சுவலாக ஒரு விஜயகாந்த் படத்தில், ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் அப்படி ஒரு கிளைமாக்ஸே வைக்க முடியாது. வேறு ஆல்டர்னேட் கிளைமாக்ஸ் இருந்துச்சா? 2 படங்களுக்கு கூட அப்படி சொல்லலாம். கத்தி, துப்பாக்கி, ரமணா, இது 3க்குமே ஆல்டர்னேட்டிவ் கிளைமாக்ஸ் பிளான் இருந்தது அப்போ. ஸோ இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கிளைமாக்ஸ் பிளான் இருந்துச்சா? இல்லை, ரமணா பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு கிளைமேக்ஸ் யோசிங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, எண்டில் ஹாப்பியாக வந்து நான் வந்து தப்பே பண்ணலை, எனக்கு எதுக்கு மன்னிப்பு, தப்பு பண்ணால் தானே மன்னிப்பு கிடையாது, ஸோ நான் வந்து தப்பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி நான் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதை நான் எடுக்கலை. ஓ, ஸ்ட்ராங்காக இதான் ஏன்னா நம்ம எடுத்துட்டோன்னா அதை வச்சுருவாங்க. எடுத்துட்டோன்னா அது ஒரு 10 ஷோ போகும், 10 டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ப்பாங்க, 10 தியேட்டருக்காரர் பார்ப்பாங்க. அது ஒப்பீனியன் வந்து இதாகும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை விஜயகாந்த் சார் பெரிய மாஸ் ஹீரோ, அவர் டெத்து கிளைமேக்ஸ்னு ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ நம்ம கையில், ஏன்னா என்னோட செகண்ட் ஃபில்ம், அதனால் அந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸை நான் எடுக்கவே இல்லை. அது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அந்த படத்தில்? ஏன்னா எனக்கு அதுதான் நான் அதை பிகினிங்லேருந்து விதைச்சிட்டு வந்தேன். மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ தப்பு பண்ண மன்னிப்பு தான், தண்டனை தான் ஒரே தீர்வு அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஸோ அவருக்கும் நம்ம மன்னிப்பு கொடுத்து அவர் விட்டுட்டோன்னா அந்த கான்செப்டை நம்ம பிகினிங்லேருந்து அதை பில்ட் பண்ணிட்டு வந்தது மிஸ் ஆகிடும்ன்றதுக்காக அதுதான் அதோட கிளைமேக்ஸ்னு ஸ்ட்ராங்காக இருந்தேன். தப்பு யார் பண்ணாலும் தண்டனை தாங்கிற நியாயம் இருக்கணுங்கிறது. ஆமாம், அப்படின்னு இருந்தேன். கத்தி பண்ணும்போது கத்தியில் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் ஒன்று வச்சுருந்தேன். அது எப்படின்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சதீஷ் வந்து டிவி பார்த்துட்ருப்பார். டிவியில் வந்து ராசி பலன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வாயை கொடுத்து புண்ணாக்கி கொள்வீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா அது எனக்கே சொல்கிற மாதிரி இருக்கேன்னு சதீஷ் சொல்லுவார். அப்போ தான் பெல் அடித்து விஜய் சார் உள்ளே வருவார். வம்பு வரும், இன்றைக்கி தான்டா ராசி பலனில் சொன்னாங்க, கரெக்டாக கதவை திறந்தா நீ இருக்கிறடான்னு டக்குன்னு வந்து உனக்கு இன்றைக்கி ரிலீஸ் இல்லையேன்னு, இல்லை நானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னுவார். ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பார். ஸோ இப்படி தான் போய் கதை ஆரம்பிக்கும். கடைசியில் எண்டில் வந்து விஜய் சாரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, கல்கத்தா கொண்டு போயிடுவாங்க. இப்போ ரோலிங் டைட்டில் போவோம். ரோலிங் டைட்டில் போயிட்டு இருக்கும்போது சமந்தா வந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ சமந்தாவுக்கு வந்து ராசி பலனில் சொல்லணும். ராசி பலனில் வரும்போது ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வம்பு வேடிக்கை வரும், நீண்ட நாள் விட்டு போகணும் பகை தொடர்பு வரும் அப்படின்னு வரும்போது பெல் அடிக்கும். பெல் அடித்தோன்னே சமந்தா போய் அந்த ஹோல் வழியாக அப்படி பார்ப்பாங்க. பார்த்து ஷாக் ஆவாங்க. ரோலிங் டைட்டில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். பட் அந்த சாங் வந்து இந்த யார் பெற்ற மகனின்றது வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு அந்த சாங். ஸோ அந்த மூடை திருப்பி ஸ்பாயில் பண்ண வேண்டான்ட்டு அந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவும் எடுக்காமல் விட்டுட்டோம். அது ஓகே. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேறு ஒரு பிளான் இருந்து இதுதான் முடிவென்று முடிவெடுத்த பிறகு அப்போ நான் ஒரு தடவை முடிவெடுத்தா என் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதான அது. ஓகே, எக்ஸலண்ட், தேங்க்யூ. இந்த அவார்ட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணது 3 கல்ட் ஃபிலிம்ஸ் இன் திஸ் பாஸ்ட் இயர்ஸ். உங்கள் படங்கள்லேருந்து 3 படம் கல்ட் ஃபிலிமாக ஆடியன்ஸால், ரசிகர்களால் தேர்வு செய்யப்பட்டது உண்மையிலே மரியாதைக்குரிய ஒரு அங்கீகாரம். இந்த விருதை பெற்றுக்கொண்டதற்கு நன்றியும் வாழ்த்துக்களும் ஏஆர் முருகதாஸ். தேங்க்ஸ் லாட். ஒரு ஹானர் வாக் டுவர்ட்ஸ் யுவர் ஃபேன்ஸ். அரசன் படத்தில் அது என்ன மாதிரியான ஒரு ரோல் ஏதாவது சொல்லலாமா? வெற்றி சார் சொன்னார், செய்தி எழுதும் போது உங்கள் ஞாபகம் வருது, எழுதட்டுமானாரு. உங்கள் ஞாபகத்தில் நான் இருக்கிறது சந்தோஷம், எழுதுணும். உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. Gold medal for the greatest ever cult movie makers, the signature edition of honor and respect. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Supported by ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட், forever in your taste and in your heart. Air fiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPT
TV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Winners, the Hot Water Professionals. Academic partner, Cinema Factory Academy. A new era in film education. Kalyanam Catering partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering. உணவே மருந்து. Hygiene partner, Miracle Hygiene Care Products. A rash-free routine. Sayes Restaurant partner, Adayar Anandabhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியாறு எங்கள் ருசி பேசும். Cosmetic partner, Glow by NJK. Get set glow. Photography partner, Jai Hind Photography. Frame your feelings forever. Biryani partner, Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Sri Verma Ayul Tarum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alaya Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus the Hot Water Professionals. Academic partner, Cinema Factory Academy. Kalyanam Catering partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering.